வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா DADRோட அந்த AICPNோட இண்டெக்ஸ் சார்ட் வந்து வந்திருக்கு. ஸோ இதுபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அக்டோபர் மாதம் தான் வந்திருக்கு. இன்னும் நவம்பர் டிசம்பர் 2 மாதம் இருக்குது. 1 ஜனவரி 2025 நம்மளோட DA எவ்வளோ வந்து அதிகமாகணுமோ அந்த கேல்குலேஷன் வந்து போடுறதுக்கு. இதுபடி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க இந்த ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 143.3 இருந்தாச்சு. ஸோ அதுபடி நம்மளோட DA வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 53% வந்து இருக்குது. ஸோ இந்த 53% வந்து பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் மாதமே நம்மளுக்கு 54.49 வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ வந்திருக்க இந்த அக்டோபர் மாதத்துப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 144.5 வந்து அதிகமாக இருக்குது. 144.3 144.5 வந்து அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நம்மளோட DA வந்து பார்த்தீங்கன்னாக்கா 55.05 வந்து நம்மளுக்கு அதிகமாகுது. அதாவது 53 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2.05% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டேட்லேயே நம்மளுக்கு வந்து DA அதிகமாகுதுனாலும் இவ்வளோ இந்த பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு அதிகமாக கொடுக்கணும். அதாவது 55.05 வந்து மாறணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் இருக்குது, டிசம்பர் மாதம் இருக்குது. இந்த 2 மாதத்தில் வந்து எவ்வளோ அதிகமாகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பார்க்கணும் இது வந்து எவ்வளோ வந்து அதிகமாகும் சொல்லிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த 2 மாதத்தோட அதிகரிப்பு வச்சு பார்த்தாச்சுனாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4% மினிமம் வந்து அதிகமாகும். ஏன்னா இன்னும் நவம்பர் இருக்குது, டிசம்பர் இருக்குது. இந்த 2 மாதத்தோட எவ்வளோ வந்து அதிகமாகுதோ அதை வச்சு நம்ம 1/1/2025 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்றத வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 679 வந்து பார்த்தீங்கன்னாக்கா PCDA வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சர்க்குலர் வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 வந்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அபோவ் 30 வருஷத்துக்கு மேலே யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம் தான் கணக்கீடு பண்ணி அவங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 30 வருஷம் சர்வீஸ் பண்ண சுபதார் மேஜர் டு ஆனரி லெஃப்டினன்ட் சரி, சுபதார் டு ஆனரி லெஃப்டினன்ட் இருந்தாலும் சரி, ஸோ எந்த ரேங்க்லேருந்து அவங்க ஆனரி லெஃப்டினன்ட் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அந்த 30 வருஷம் கணக்கு இல்லாமல் 33 வருஷமாக வந்து அவங்களுக்கு கணக்கீடு பண்ணுறதுக்கான அந்த சர்க்குலர் தான் இது. ஸோ அந்த சர்க்குலர் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த சர்க்குலர் எப்போதுலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆகும்னு பார்த்தீங்கன்னா 30/5/1998 அப்புறம் யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வந்தாங்களோ, அதாவது சுபதார் மேஜர் டு ஆனரி லெஃப்டினன்ட் வந்து மாறினாங்க, அவங்க வந்து இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் கேல்குலேஷனு லென்த் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வருஷம் தான் வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருந்தாலும். ஸோ அதுக்கான ரிவிஷன் லெட்டர் தான் இது. நீங்கள் 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட பென்ஷன் கேல்குலேஷன் வந்து போடுவாங்க. இப்போது ORP 3 படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்பெண்டிக்ஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி கிடச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா DSL இருக்கிற சுபதார் மேஜர் டு ஆனரி லெஃப்டினன்ட்டாக வந்து யாரெல்லாம் ப்ரொமோட் ஆகிட்டு இன்னைக்கு டேட்டில் பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு இது. ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 33 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க, அதாவது 32.5க்கு மேலே உங்களோட குவாலிஃபைங் சர்வீஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 46,300 ரூபாய் வந்து ஆகும். ஸோ இது வந்து யாரெல்லாம் 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ணவங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆகும் ஆஸ் பர் ORP 3 படி. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குலர் 555 வந்து அப்பெண்டிக்ஸ் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்பெண்டிக்ஸ் எக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு சிலருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆகிருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் ஆகலையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்டிகுலராக இந்த 2 லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சர்க்குலரும் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீக்கிங் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக 30 வருஷத்துக்கு மேலே சர்வீஸ் பண்ண சுபதார் மேஜர் டு ஆனரி லெஃப்டினன்ட்டாக வந்து ப்ரொமோட் ஆனவங்களுக்கு வந்து எவ்வளோ பென்ஷன் வந்து அதிகமாகணும், அவங்களுக்கு வந்து டேபிள் நம்பர் 7 படி இப்போ எவ்வளோ வந்து பென்ஷன் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு, எவ்வளோ பென்ஷன் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கேல்குலேஷன் வீடியோ வந்து நம்ம கொண்டு வரலாம். அந்த வீடியோவில் வந்து இந்த சர்க்குலர் பற்றியும் நம்ம வந்து டீட்டெயிலாகவே பேசலாம். இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு என்ன வந்து தெரியப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.